நண்பர்களே வணக்கம். இந்த உடலை வனப்பாகவும், வலிமையாகவும் வச்சிருக்கணுன்ட்டு மக்கள் நெறைய பேர் பயிற்சி பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா, நல்லா வெயிட்ட தூக்குவாங்க. முதல்ல லேசான வெயிட்ட தூக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போவாங்க. உடலின் அத்தன தசைகளுக்கும் என்னென்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெய்னிங் குடுக்க முடியுமோ, எல்லாத்தையும் அப்படியே கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணி சிறப்பா செய்வாங்க. நல்ல உடல் வலிமையும் பெற்று விடுவார்கள். ஆனா, அது பண்றப்ப அவ்வளோ ஒண்ணும் இனிமையாலாம் இருக்காது. வலிக்கும். வலிச்சாலும் ஏன் செய்றாங்கன்னா, அது செஞ்சா தான் உடல் வலிமையாகுங்கிறனால. அதுபோல தான் துன்பங்களை எவ்வளவு தாங்குகிறோமோ, அதை எவ்வளவு சமாளிக்கிறோமோ, அதிலிருந்து மீண்டு வெளியே வருகிறோமோ, அந்த அளவுக்கு நமது மனதும் வலிமை பெறும். சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் துவண்டு போய் படுத்துக்கிட்டா, மனது வீக்கா தான் இருக்கும். எப்படி ஒரு சிறந்த உடல் வேணும்னா, எல்லாத்தையும் சமாளிச்சு, அக்கறையா அத போய் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெய்னிங் பண்ணி கொண்டு வர்றோமோ, அதுபோல வாழ்க்கையில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும், நமக்கு வரும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு சமாளித்தால் தான் மன வலிமை பெறும், வாழ்க்கை சிறப்பு பெறும். நன்றி.